மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது நாளாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் 10 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கு. 3வது நாளாக பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? பாதுகாப்பு குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது சபரிமலை மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக தற்போது சபரிமலை நடையானது 3வது நாளாக திறக்கப்பட்டுள்ளது. அதிக அளவிலான பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டு வருகிறது. கடந்த ஒன்றரை நாட்களில் 1,63,000 மேற்பட்டோர் சபரிமலை ஏறி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அப்பச்சிமேடு, அதே போல மரக்கூட்டம், சரங்குத்தி ஆகிய இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் கூட்ட நெரிசலும் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இந்த மகரவிளக்கு மண்டல கால பூஜைக்கான நடை திறக்கப்பட்டு 3வது நாளாக பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டிருக்கும். மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களில் 1,63,000 பேர் அங்கு வந்து சாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் உள்ளனர். அதே போல பம்பை, அப்பச்சிமேடு, மரக்கூட்டம், சரங்குத்தி பகுதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் நள்ளிரவு முதலேயே காத்து நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் நாட்களில் மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட உள்ளனர். இந்த பக்தர்களின் வருகைக்காக பம்பையிலும் சரி, அதே போல நிலக்கல், அதே போல சரங்குத்தி பக்தர்கள் வருகின்ற பகுதியில் அனைத்து இடங்களிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டாலும் கூட பம்பை, நிலக்கல், அதே போல சரங்குத்தி பக்தர்கள் வழி எங்கிலும் ஏராளமான மருத்துவ குழுக்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் அதிக அளவில் அங்கு காத்திருக்கக்கூடியதை காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதாம்.